ஹை ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண பகடன் கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் வந்து என்னென்ன நாட்களில் எப்படிலாம் பண்ண போகிறீங்க, அடுத்து 80 நாட்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிஸியாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் ஒரு 2 டேஸ் வந்து கொஞ்சம் நான் வீடியோ விட்டு தான் கொடுத்துருப்பேன். மேக்ஸிமம் ரெகுலராக கொடுத்துருப்பேன், இது எல்லாமே விட்டு கொடுத்துருப்பேன். கொஞ்சம் பாப்பாவோட ஸ்கூல் ஆனுவல் டே அது இதுன்ட்டு எக்ஸாமு, ஸோ கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகிடுச்சு. வெளியில் அங்கே இங்கேயும் கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட்டு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகிடுச்சு. நானே அவசரமாக ஒவ்வொன்றுமே வந்து நைட் ப்ரிப்பேர் பண்ணுறது, அடுத்த நாளைக்கு காலையில் கொடுக்கலாம் பார்த்தா கொஞ்சம் அப்படியே ஸ்கூல் அது இதுன்னு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரதுனால அப்படியே டிலே ஆகிடுது. இன்றைக்கே வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து ஜிகே வீடியோவை வந்து அவசரமாக கொடுத்துருப்பேன். ஃபேஸ்லேயே நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். இந்த 2 நாள் பயங்கர அலைச்சல் தான். ஸோ இருந்தாலும் அதுக்குள்ளே உங்களுக்கு மேக்ஸு ஒரு சில இதில் நம்ம வந்து டெய்லியும் கொடுத்துடணும், ஏதோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஓகே, இனிமேல் வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாகவே வரும். ஓகேங்களா? ஸோ நாட்கள் அதுக்குன்ட்டு நம்ம தான் ஒவ்வொரு நாளுமே அப்படி தான் நினைக்கிறோம். எனக்கு கிடைக்கிற ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் கிடைச்சா கூட அது நான் இங்கே எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா பர்சனல் கமிட்மெண்ட் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தவிர்க்கவும் முடியாது. ஏன்னா ஃபேமிலின்னு ஒன்று வரும்போது எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம அதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இருந்தாலுமே வந்து எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைம் கூட வந்து அது உங்களுக்காக தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஈவன் வந்து எனக்குன்னு செப்பரேட்டாக அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்குன்னு ஓகே நமக்குன்னு டைம் வந்து கொஞ்சம் ஒதுக்கணும் அப்படின்னா எனக்குன்னு டைம் ஒதுக்கணும் அப்படின்னாலே அது உங்களுக்காக ஒதுக்குற டைம் தான். ஓகேங்களா? அது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சரி, இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எனக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு நான் வீட்டில் கேட்குறேன்னா அது வந்து ஸ்டூடெண்ட்டுக்காக நான் வந்து ஒதுக்கணும், எனக்கு டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் டைம் நான் வந்து ஒதுக்குவேன். சரி, ஓகே. இது வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அப் டு எக்ஸாம் வரைக்கும், அதாவது அடுத்த ஒரு 70 நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 70 நாட்கள் எது எப்பப்போ நம்ம முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஓகே, ஏன்னா உங்களுக்கான நான் அந்த கமிட்மெண்ட்டை நான் கொடுத்தா தான் அது என்ன மீறி சக்தி மீறி ஒரு சில விஷயங்கள் என்னால் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் நான் வந்து என்னென்ன எப்பப்போ கொடுக்க போகிறேங்கிறது நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இது என்னுடைய பிளான் படி நான் இது வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து என்னென்ன மெத்தட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மேக்ஸ் 500 சம் சீரிஸ் உங்களுக்கு தெரியும், அதை நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி செவிசாய் மெத்தடில் வந்து பார்த்தோன்னா பார்ட் பி, பார்ட் சி, அதாவது இலக்கியம், உரைநடை, இதெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறோம். இதெல்லாம் எப்பப்போங்கிறது நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி செவிசாய் மெத்தடில் நான் சொல்லியிருந்தேன் தமிழில் வந்து பார்த்தோன்னா பார்ட் பி, பார்ட் சி, அதாவது சிலபஸ் வைஸ் இருக்கும் பார்த்தீங்களா? பார்ட் பிங்கிறது இலக்கியம், பார்ட் சிங்கிறது தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும், அதாவது உரைநடை பேஸ் பண்ணி வரும். பார்ட் ஏங்கிறது இலக்கணம். ஓகேங்களா? ஸோ அந்த இலக்கணம் எப்போங்கிறது நான் சொல்கிறேன், அது இதில் வராது. ஓகேங்களா? அதேமாதிரி செவிசாய் மெத்தடில் ஜிகேங்கும் போது நமக்கு என்னென்ன யூனிட் வரும்? சோசியல் சயின்ஸ் ரிலேட்டடான யூனிட். ஓகேங்களா? அதாவது பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிரஃபி, இது எல்லாமே வரும். இதுக்குள்ளேயே யூனிட் 8, 9ங்கிறதெல்லாம் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா? அதில் மிஸ் ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா திருக்குறள். ஏன்னா யூனிட் 8ல் வந்து பார்த்தோன்னா திருக்குறள் பேஸ் பண்ணி ஒரு 5-6 கேள்வி கண்டிப்பாக வந்துடும் நமக்கு, ஈவன் தமிழோட சேர்த்து. ஓகேங்களா? அப்போ செவிசாய் மெத்தடில் திருக்குறள் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக 25 அதிகாரங்கள் வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக்கில், தமிழ் ஸ்கூல் புக்கில். ஸோ அந்த 25 அதிகாரமும் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 25 வீடியோவில் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 5 மினிட்ஸ் ஜிகே அப்படின்ட்டு ஒரு இது வந்து நான் வந்து நாளிலேருந்து கொடுக்க போகிறேன். அந்த 5 மினிட்ஸ் ஜிகேங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? அந்த 5 மினிட்ஸ் ஜிகேங்கிறது சோசியல் சயின்ஸுக்கும் சயின்ஸுக்கும் இருக்கும். ஓகேங்களா? அந்த 5 நிமிஷம் மட்டும் தான் இருக்கும். அந்த 5 நிமிஷமும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டி நான் நடத்துவேன். நல்லா கேட்டுங்க. செவிசாய் மெத்தடுங்கிறது ஸ்க்ரீன்லாம் எதுவுமே நான் காட்ட மாட்டேன். ஏதாவது தேவைன்னா மட்டும்தான், ரொம்ப தேவைன்னா மட்டும் தான் நான் காட்டுவேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் காது கொடுத்து கேட்குறது மட்டும்தான் இருக்கும். இந்த 5 மினிட்ஸ் ஜிகே அப்படிங்கிறது சோசியல் சயின்ஸ், எஸ்எஸ்னா சோசியல் சயின்ஸ். ஸோ சோசியல் சயின்ஸுக்கும் சயின்ஸுக்கும் வந்து ஒரு 100 வீடியோஸ் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா? இது எல்லாமே நான் சொல்கிறேன், இது எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறேன் நான் சொல்கிறேன். இந்த 100 வீடியோஸ் 5 மினிட்ஸ் ஜிகேங்கிறது குட்டி கான்செப்டாக தான் இருக்கும். குட்டி கான்செப்ட்னா என்னென்னா, இப்போ நீங்கள் 12th பாலிட்டி, ஏன்னா ஒரு சில இது நான் செவிசாய் மெத்தடில் கொடுக்காத ஒரு சில சின்ன கண்டென்ட்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதாவது 12th பாலிட்டியில் ஒரு சில லெசன்ஸ் வந்து 4th லெசன், 5th லெசன்ஸ், அந்த மாதிரிலாம் ஒரு சில இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதில் சின்ன கண்டென்ட்லாம் வந்து நம்ம அங்கங்கே தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் வந்து எந்த ஒரு டாப்பிக்குள்ளே உள்ள நுழைக்க முடியாது. அப்போ அதை வந்து 5 மினிட்ஸ் ஜிகேங்கிறதுக்குள்ளே நான் கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த தடவை எக்ஸாமில் ஜிகே போர்ஷன் அவ்வளோ ஈஸி அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஓகேங்களா? ஏன்னா அது எப்போ உங்களுக்கு எங்கெங்கேருந்து எப்படிலாம் கேட்பாங்க, சிலபஸ் பேஸ் பண்ணி
ஒரு 11th புக்காக இருக்கட்டும், 12th புக்காக இருக்கட்டும், ஈவன் 12th எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், இல்லை 12th ஜியாகிரஃபியாக இருக்கட்டும். ஓகேங்களா, 12th ஜியாகிரஃபி முதற்கொண்டு 12th ஜியாகிரஃபியில் என்ன சார் முக்கியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஒரு சிலபஸ் பேஸ் பண்ணி கண்டென்ட் கேள்வி கேட்ட ஒரு போர்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து இங்கே நுழைக்க முடியாது. அதெல்லாம் நுழைச்சேன்னா உங்களுக்கு பேர்டனாக போயிடும். ஐயோ 12th ஜியாகிரஃபியா, 10th ஜியாகிரஃபியே படிக்க முடியல, 12th ஜியாகிரஃபி படிக்கணுமான்னு கேட்பீங்க. 12th சயின்ஸ்லேருந்து கூட டிஎன்பிசியில் வந்து பார்த்தோன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா ஈவன் வந்து குரூப் 4லேயே கேட்டிருக்காங்க. ஸோ 12th சயின்ஸில் எப்படி சார், நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதனா 5 minutes ஜிகேக்குள்ளே நான் கொண்டு வந்துடுவேன். சின்ன சின்ன போர்ஷன் தானே, அந்த அதிகபட்சம் அந்த ஒரு வீடியோவில் ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் சொல்லிவிட்டு அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடும். அவ்வளோதான் இருக்கும். ஒரு 5 பாயிண்ட் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். அந்த 5 பாயிண்ட் மேக்ஸிமம் 5 நிமிஷங்கிறது என்னை பொறுத்தவரை அதிகம் தான். நம்ம செவிசாய்மத்தின் மாதிரி லாங்காக போகாது. எனக்கே தெரியும் 5 நிமிஷத்துக்கு உண்டான கண்டென்ட்டை தான் நான் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு அது முடிச்சிடுவேன் நான். அது வந்து நீங்கள் அப்பப்போ பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்து ஒரு பேப்பர்லேயே ஒரு நோட்லேயே நீங்கள் எழுதி வச்சுக்கணும். நீங்கள் அதிலேருந்து ஒரு மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மார்க்குன்னு கிடையாது. அந்த 5 minutes ஜிகேங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட ஆங்கிளில் இருந்து தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஈவன் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகிடக்கூடாது. ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இதை நம்ம சொல்லிட்டு இருந்தால் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். சரி, இதை நம்ம சொல்லணும்னு நினச்சா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே நான் நினச்சிடக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து இந்த 5 minutes ஜிகே செஷன்ஸுங்கிறது சோசியல் சயின்ஸுக்கும் சயின்ஸுக்குமே நான் கொடுப்பேன் நான். ஓகேங்களா, சயின்ஸுங்கிறது நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஷார்ட்ஸாகவும் கொடுப்பேன். ப்ளஸ் இந்த 5 minutes ஜிகேவை நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, 100 வீடியோஸ் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம மேக்ஸ் ரெகுலராக நம்ம கொடுத்துட்ருக்கோமோ அதே மாதிரி அதில் வந்து 5 minutes ஜிகேங்கிறது ஒரு நாளைக்கு 2 வீடியோ 3 வீடியோ அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்க போகிறேன். சரி, வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தோன்னா இறங்கி துவம்சம் தான் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா என்னோடய பர்சனல் கமிட்மெண்ட்டுக்குள்ளே என்ன ஆனாலும் சரி நம்ம சக்தி மீறி ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஓகே. இது எல்லாமே என்னென்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா, இப்போ எனக்கு என்னென்னா இந்த ஒரு 2 மாதம் நான் கஷ்டப்பட்டேன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் எக்ஸாம் வர வரைக்கும் எனக்கு ஃபுல்லாக ஃப்ரீ தான். எனக்கே நான் சொல்லிப்பேன், டே கிருஷ்ணா 2 மாதம் மட்டும் சக்தி மீறி கொஞ்சம் உழைச்சிட்டின்னா அதுக்கப்புறம் நீ ஃபுல் ரெஸ்டடு. ஓகே, அதுக்குன்னு ஹெல்த் வைஸ் நான் தூங்காமல் அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு நார்மல் தூக்கங்கிறது தேவை. ஒரு மினிமம் 4 ஹவர்ஸுங்கிறது மினிமம் தேவை. கொஞ்சம் ஃபுட்டு வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு எடுத்துக்கணும். அதுதான் பண்ணிவிட்டு, ஆனால் எஃபர்ட் நம்மளுக்கு தெரியுமில்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாங்கிற நேரம் கூட நம்ம ரெஸ்ட் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது டிசைட் பண்ணியிருக்கேன். ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாது. உனக்கு ரெஸ்ட்டு கிடையாது. ஸ்டூடெண்ட் படிக்கிறவன் அவன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நடத்துகிற உனக்கு ரெஸ்ட் இருக்கக்கூடாது. நீ ரெஸ்ட் எடுக்கலாம், எல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். சக்தி மீறி நீ வந்து உன் ஹெல்த் வைஸ் நீ நல்லா இருக்கியா, நல்லா உழைச்சிடும் அப்படிங்கிறது தான். அந்த சோம்பேறித்தனங்கிறது ஒரு அறவே இருக்கக்கூடாது. உனக்குன்னு வந்து ஒரு சின்ன கமிட்மெண்ட்டு கூட, அதாவது பர்சனல் கமிட்மெண்ட் எமர்ஜென்சி ஓகே, பட் கொஞ்சம் சினிமாவுக்கு போகலாம், படத்துக்கு போகலாம், இல்லை வந்து கடைக்கு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கவும் கூடாதுங்கிறது நானே எடுத்துக்கிட்டது. சாக்ரிஃபைஸ். ஏன்னா இந்த 2 மாதம் சாக்ரிஃபைஸுங்கிறது ரொம்ப ஆழமாக இருக்கணுங்கிறது நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த 2 மாதம் நான் கஷ்டப்பட்டேன்னு வச்சிங்களேன், அதுக்குண்டான பலன் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து அடுத்த எக்ஸாம் வரைக்குமே எனக்கு அது நிலச்சி நிற்கும். இந்த 2 மாதம் நான் கஷ்டப்பட்டால் போதும். இந்த 2 மாதம் அடித்து பிடிச்சி கஷ்டப்பட்டேன்னா அதோடைய சந்தோஷம் நான் வந்து எங்கே பார்ப்பேன் அப்படின்னா, நீங்கள் போஸ்டிங் நீங்கள் வாங்கிட்டேங்கன்னு சொல்லுவீங்கள்ல, அதில் பார்ப்பேன் நான். அப்போ ரசிப்பேன் நான் உட்காந்து. ஒவ்வொருத்தரோட மெசேஜும் ஒவ்வொருத்தருடைய பாஸ் பண்ணிட்டேன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது, ஒரு சக்ஸஸ் மீட்டில் நம்ம வந்து உங்களை அதெல்லாம் அந்த டைம் நான் வந்து அதை வந்து ரசிப்பேன், சந்தோஷப்படுவேன். அப்பாடா, இந்த 2 மாதம் சாதாரணமாக விட்டுருந்தா என்ன இருக்கும். கொஞ்சம் ஆழமாக இறங்கி பண்ணதுனால தான் ஒரு 10 பேர் சேர்த்து நம்ம பாஸ் பண்ண வச்சோம். கொஞ்சம் ஆழமாக பண்ணதுனால தான் இவங்களெல்லாம் கொஞ்சம் நம்ம தேத்தி மேலே கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது. நானே என்ன சொல்லிப்பேன், கிருஷ்ணா நீ நினச்சா இதெல்லாம் இவங்களை படிக்க வச்சிடலாம், கொஞ்சம் ஆழமாக போனீங்கன்னா படிக்க வச்சிடலாம், ஆனால் நீ அது வந்து ஆழமாக போகமான்ற அப்படிங்கிறது நானே எனக்கு சொல்லிப்பேன் நான். அதை சார் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் நான் வந்து நேற்று தான் வந்து ஒரு புக்கில் நான் படித்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த புக்கில் படித்தது வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா, ஒரு சாதாரணமாக செய்கிற ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து ரோட்டில் போவோம், ஒரு கல் எடுப்போம், சும்மா அந்த ஒரு குழி இருக்கும், ஒரு சின்னதாக ஒரு குழி இருக்கும், ஒரு கல் எடுத்து சும்மா போன போக்கிலே இல்லை உட்காந்த வாக்கில் நம்ம தூக்கி போடுவோம், கரெக்டாக அந்த குழிக்குள்ள விழுந்துடும். சும்மா சாதாரணமாக தூக்கி போடுவோம், அந்த குழிக்குள்ள விழுந்துடும். அதே இது வந்து அதே கல் கரெக்டாக எடுத்து குறி வச்சு பார்த்து அதை நான் போடணும் அப்படின்ட்டு மைண்டில் திங்க் பண்ணி போட்டேன்னா விழுவாது. 10 கல் தூக்கி போட்டாலும் விழுவாது. பட் போகிற போக்கில் சும்மா சாதாரணமாக தான் தூக்கி போடுவோம், எய்ம் பண்ணுவோம், அந்த குழிக்குள்ளே தான் போடணும் எய்ம் போடுவோம். பட் ரொம்பலாம் வந்து போட்டே ஆகணும் அப்படிங்கலாம் இல்லை. சும்மா எடுக்கிற வாக்கில் சரி எங்கேயா போடலாமான்னு திரும்பி பார்த்துட்டு ஒரு குழி இருக்கும், சும்மா போடும், விழுந்துடும் கரெக்டாக. இல்லை ஒரு வாட்டர் கல் அடிப்போம், விழுந்துடும். பட் நம்ம குறி வச்சு இது போடணும், எப்படி விழுதுணும் அப்படின்னு கரெக்டாக போட்டால் விழுவாது. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஒரு இதில். அது வந்து ஒரு வில்வித்த கோச்சர் வந்து இருப்பாராம். அந்த வில்வித்த கோச்சர் வந்து
வில்வித்தை வந்து பார்த்தோன்னா அந்த அம்பு வந்து கரெக்டாக அந்த நடுவில் போய் விழுகிற மாதிரி அந்த கோச்சர்கிட்ட வந்து இன்னொருத்தன் வந்து நான் உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணணும், எனக்கு வில்வித்தையில் பயங்கரமாக நான் வந்து டேலண்ட்டு அப்படின்ட்டு. சரி ஓகே, நீ வந்து வில்வித்தை ஒன்று கொடுத்து நீ வந்து கரெக்டாக எய்ம் பண்ணு, நீ கரெக்டாக போட்டினா நீ இங்கே இதிலே வந்து நீ கோச்சராக நீ ஜாயின் பண்ணி சப் கோச்சராக நீ வந்து ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு. கரெக்டாக போடுறான், கரெக்டாக விழுந்துருச்சு. மறுபடியும் குறி வைக்கிறான், கரெக்டாக விழுந்துருச்சு. மறுபடியும் குறி போடுறான், கரெக்டாக விழுந்துருச்சு. ஆனால் இவன் வந்து இல்லை, நீ இன்னமும் நிறைய கற்றுக்கணும். நான் கரெக்டாக போடுறேன், அப்புறம் என்ன கற்றுக்கணும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அந்த பெரிய கோச்சு சொல்கிறார், இல்லை நீ இன்னும் நிறைய கற்றுக்கணும், நீ நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்னும் நீ வளரணும், இது பத்தாது அப்படிங்கிறான். டென்ஷன் ஆகிட்டு, ஏன் எனக்கு என்ன இல்லை, நான் இன்னொரு இடத்துல போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், உன் இடத்துல ஜாயின் பண்ணுமா, நான் இன்னொரு இடத்துல போய் கோச்சராக ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிமா. சரி நீ சொல்லு எனக்கு என்ன வரல அப்படின்ட்டு. சரி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த அந்த கோச்சர் என்ன பண்ணுவோன்னா, பெரிய கோச்சு அம்பெடுத்து சும்மா சாதாரணமாக விட போய் விழுந்துடும். அவன் பார்த்துட்டு என்னடா அது, நம்ம குறி வச்சு எய்ம் பண்ணி கரெக்டாக விட்றோம், அது போய் விழுவுது. ஆனால் இவர் சும்மா எடுத்து சாதாரணமாக போகிறாரு, விழுவுது. தம்பி அதுதான் உனக்கு எனக்கு மன வித்தியாசம். நீ அதை குறி வச்சு ரொம்ப எய்ம் பண்ணி பயங்கரமாக அப்படிங்கிறத நீ பண்ணுற ஒரு விஷயத்த சாதாரணமாகவே பண்ணலாம். சாதாரணமாக பண்ணால் சாதாரணமாக ரொம்ப சாதாரணமாக பண்ணும்போது நீ ஈஸியாக நிறையா பண்ணிட்டு போயிடலாம். அதை நீ வந்து ரொம்ப நான் ஒரு சிலர்லாம் இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சாதாரணமாக ஒரு பாடத்தை படிக்கணும், சாதாரணமாக படிச்சுட்டு போயிடலாம். அதை பயங்கரமாக எய்ம் பண்ணி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து காலையில் 7 to 8 இதை முடிக்கணும், 9 to தம்பியா சாதாரணமாக படி ஈஸியாக முடிச்சிடலாம், ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி இந்த விஷயங்கள் வந்து கிருஷ்ணா நீ நினச்சா இந்த இதை வந்து அவனை ஈஸியாக முடிக்க வைக்கலாம். ஆனால் நீ அதை பண்ண மாட்டேற. நீ அதை பண்ணு. நீ வந்து நீ நினச்சினா ஒரு நாளைக்கு அவ்வளோ வீடியோ பண்ணலாம், நீ நினச்சினா ஒரு நாளைக்கு அவ்வளோ நேரம் நீ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நீ நினச்சினா ஒரு 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 மேக்ஸ் 500 சம்ஸுங்கிறது நீ ஒரு 10 நாளில் கூட நீ நினச்சா கூட நீ முடிக்கலாம். 5 லைவ் தொடர்ந்து போட்டால் கூட நீ முடிக்கலாம். ஒவ்வொரு நாளும் 50 சம் நடத்தினா கூட நீ முடிச்சிடலாம். 10 நாள் நீ நினச்சா முடிச்சிடலாம். அப்படிங்கும்போது எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணுற, 500 சம் டெய்லி 5 சம் எய்ம் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக பண்ணுற ஒரு விஷயத்தை நீ போட்டு பயங்கரமாக இது பண்ணிக்கிடா கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிப்பேன். ஓகே அப்போ தான் நினைப்பேன், சரி ஓகே இனி வரக்கூடிய நாட்கள், ஏன்னா நான் வந்து மேக்ஸ் மட்டும் கொடுக்க போகிறதில்ல, எல்லாமே நம்ம சேர்த்து கொடுக்கறதுனால தான் அந்த டைமுங்கிறது ரொம்ப முக்கியமாக படுது. இருந்தாலும் நாம் நினச்சா இன்றைக்கி நான் நினச்சிருந்தேன்னா ஒரு வீடியோ சேர்த்து கூட நான் கொடுத்துருக்கலாம். பட் கொஞ்சம் அந்த வெயிலில் போயிட்டு வந்து அந்த ரெஃப்ரெஷ் ஆகி அந்த ஒரு இது வந்து நம்ம கொஞ்சம், ஆனால் யோசிச்சேன் நான், ஓகே நாளையிலேருந்து நான் இன்னும் கொஞ்சம் நினச்சேன்னா கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்காமல் அந்த ஒரு ஓரலாக ஒரு 10 நிமிஷம் உட்காரலாம் அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் டக்குன்னு மூவ் பண்ணியிருந்தேன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கியிருக்கலாம், வீடியோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சேன் நான். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் தான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இவ்வளோ தூரம் இது ஓகே, நடுவில் தேவையில்லாமல் இதுக்குள்ளே இந்த டாப்பிக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். பட் இது நான் நினச்சதை உங்களுக்கு நான் சொன்னேன், ஷேர் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இது சொல்லக்கூடாதான் நினச்சேன், இருந்தாலும் என் மனசில் தோணுச்சு. இது நாளை கழிச்சு உங்களுக்கு ஒரு இடத்துல தேவைப்படும் ஓகேங்களா. அதனால் வாழ்க்கையை நினச்சி ரொம்பலாம் பயப்படாதீங்க, சாதாரணமாக கொண்டு போங்க, அது சூப்பராக போகும். ரொம்ப டார்கெட் பண்ணி அதை பண்ணி அப்படின்னு இப்படிலாம் அதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக போங்க, சூப்பராக நீங்கள் பண்ணுவீங்க ஓகேங்களா. அவ்வளோதான். அடுத்து 70 நாள் சாதாரணமாக பண்ணுங்கள், ஆனால் நல்லா விரும்பி பிடிச்சி அது ஒரு எய்ம் பண்ணி அப்படிலாம் போகாதீங்க, நல்லா பிடிச்சி விரும்பி அழகாக மெதுவாக கேஷுவலாக போங்களேன், அது உங்களுக்கு சூப்பராக அமையும் பாருங்களேன். அந்த விஷயம் சூப்பராக அமையும். ரொம்ப புஷ் பண்ணி பேர்டன் பண்ணி அப்படியே இது பண்ணிக்காதீங்க. மேக்ஸு சூப்பராக போகணும், அப்படி பண்ணி இப்படி போகல, சாதாரணமாக போட அந்த சம்முக்கு ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இந்த சம்மு தானே, 4 இலக்கணம் தானே, போடும் 9999 இதை போட்டு மைனஸுக்கு, அவ்வளோதான், சாதாரணமாக போடுங்க, சாதாரணமாக இருக்கும். அதை பெருசாக ஐயோ இந்த சம்மு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சம்மே மறந்து போய்டும், அந்த சம்மை பார்த்த மாதிரி இருக்காது, இது எந்த மாடலில் போகிறதுங்கிறது மறந்து போய்டும். ரொம்ப எய்ம் பண்ணும்போது இந்த சம்மே மறந்து போய்டும், ஈவன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சம்மு கூட மறந்து போய்டும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ இந்த இது எல்லாத்தையும் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, மேக்ஸ் இது இல்லாமல் இன்னொன்று இருக்குப்பா, அதையும் நான் சொல்கிறேன். அடுத்தது இங்கே பாருங்கள், மேக்ஸ் 500 சம்ஸ், செவிசாய் மெத்தட் தமிழ் பார்ட் பி, செவிசாய் மெத்தட் பார்ட் சி, செவிசாய் மெத்தட் ஜிகே சோசியல் சயின்ஸு, சோசியலில் அந்த 5 யூனிட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 5 + அந்த 2 அந்த யூனிட் 8, 9 அது எல்லாமே, செவிசாயில் திருக்குறள் 25, 5 மினிட்ஸ் ஜிகே 100, 5 மினிட்ஸ் ஜிகே, இது எல்லாத்தையுமே உங்களை நான் எப்போ முடிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 30 கம்பல்சரி முடிச்சு கொடுத்துருவேன். என்ன ஆனாலும் சரி ஏப்ரல் எண்டில் அதிகபட்சம் ஒரு 2 நாள் 3 நாள் அதிகபட்சம், அதாவது அந்த டைமில் ஏதாவதுன்னா ஏப்ரல் 30ங்கிறது ஒரு மே 1 2 அப்படிங்கிற மாதிரி வாட் எவர் இட் இஸ். பட் ஏப்ரல் 30 உங்கள் கையில் 99% உங்கள் கையில் வந்து ரெடியாக இருக்கும். 100% இருக்கும், இருந்தாலும் ஓவராக பில்டப்பும் கொடுத்துருக்கூடாது இல்லை, ஏதாவது ஒரு 2 நாள் 3 நாள் சேர்த்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. பட் அந்த நாளில் ஏப்ரல் 30 உங்களுக்கான எல்லாமே முடிஞ்சு ரெடியாக தயாராக இருக்கும். நீங்கள் மே மாதம் முழுக்க ஃபுல்லாக ரிவிஷன் தான்,
ஓவரால் ரிவிஷன் தான். படித்த போர்ஷனை எல்லாமே அப்போ வந்து எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, எல்லாமே கேட்டிருப்பீங்க, எல்லாமே மைண்டில் இருக்கும். ஆனால் ஒரு 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 கோர்வையாக எல்லாமே இருக்காது. அந்த கோர்வையாக உண்டாக்குறதுக்கு தான் எனக்கு என்னென்னா அந்த மே மாதம். இங்கே பாருங்கள், மே மாதனுடைய பிளானாக தான். மே மாதம் ஃபுல்லாக ஓவரால் ரிவிஷன் தான். ஓவரால் ரிவிஷன் தமிழ், ஓவரால் ரிவிஷன் ஜிகே, ஓவரால் ரிவிஷன் மேக்ஸ். இதில் லாங் லைவுங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த இலக்கண போர்ஷன் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த மே மாதம் மட்டும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த மே ஃபஸ்ட் வீக்கில் இலக்கணம், ஏன்னா இலக்கணம் மட்டும் தான் நமக்கு அந்த இதில் இருக்கும். ஒரே லைவில் அடிச்சுட்டு நம்ம அந்த இது ஃபுல்லாகவே அப்படியே கொஸ்டின் டிஸ்கஷனாக நம்ம வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம இதில் அந்த மே மாதம் ஃபுல்லாகவே. அப்போ இலக்கணம் அப்படியே டக்கு நின்று உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இலக்கணம் ரொம்ப ஈஸி. பட் இங்கே என் ஈஸிங்கிறனால தான் நான் வந்து இப்போ நான் கையில் எடுக்கல. ஃபஸ்ட்டு கஷ்டமானது எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம். இலக்கணங்கிறது ரொம்ப ஈஸி. மேக்ஸை விடவே ரொம்ப ஈஸி. இப்போ மேக்ஸ் மாதிரியே தான் இலக்கணம். கான்செப்ட் புரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டால் அது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அப்போ இலக்கணம் லாங் லைவ் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், ஓவரால் ரிவிஷன் தமிழ், ஓவரால் ரிவிஷன் ஜிகே, ஓவரால் ரிவிஷன் மேக்ஸ், இது எல்லாமே நம்ம போகணும். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஃபுல்லாக பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் லைவ் டெஸ்ட்டு, மேக்ஸ் மூளைக்குள் கட்டாயம். அந்த மூளைக்குள் கட்டாயம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது இருக்கிறதுலே அதில் ரொம்ப நான் வந்து மேக்ஸ் உங்களை அதிக மார்க் எடுக்க வைக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்கியாக நான் வந்து அதை பயன்படுத்த போகிறேன். மூளைக்குள் கட்டாயம் அப்படிங்கிறது என்னென்னா, ஸ்கூல் புக்கில் இப்போ தனி வட்டியில் ஒரு 30 கேள்வி தான் இருக்குது. ஸ்கூல் புக்கில் 30 கேள்வி தான் ஸ்கூல் புக்கில் இருக்கா. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம 500 சம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓவரால் ரிவிஷனும் உங்களுக்கு நம்ம வந்து சைட் பை சைடாக கொடுத்துட்ருப்போமா அந்த மே மாதம். அப்போ அந்த மே 15க்கு அப்புறம் ஸ்கூல் புக் சம் தனி வட்டி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுருவேன். சம்மு ஸ்கூல் புக்கில் இருக்க சம்மு மட்டும் ஒரு 30-35 இருக்குன்னு வச்சிங்களேன். 35-30 ஓப்பன் பண்ணி, தம்பி இதான் ஸ்கூல் புக் சம்மு, இந்த பாரு இந்த கேள்வி போடுன்னு சொல்லி அந்த ஸ்கூல் புக் சம்மை ஃபுல்லாக உங்கள் மைண்டுக்குள்ளே மூளைக்குள்ளே கட்டாயமாக ஆன்சரை போட்டு நிறுத்திடுவேன். ஐயோ இந்த தொட்டி கணக்கா, இந்த தொட்டி கணக்கு போட்டு சலிச்சு போச்சுடா. அதே பாரு 30-20 தான் வரும், ஆன்சர் 9ன்னு வரும். ஐயோ சலிச்சு போச்சு சார் இந்த சம்மு. அதாவது என்னென்னா மூளைக்குள் கட்டாயம். நீ அந்த சம்மு நீ அங்கே போடவே மாட்டேன், நீ ஆன்சர் பட்டு டிக் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஏன்னா அந்த சம்மே உனக்கு மனப்பாடமே ஆகிடும். சம்மே மனப்பாடம் ஆகும்போது ஆன்சரும் சேர்ந்து மனப்பாடம் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்காக மனப்பாடம் பண்ண இல்லைப்பா, அப்படி போட்டு சலிச்சு போயிடுங்க நான் சொல்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அதை போட்டு சலிச்சு. இப்போ நம்ம வாய்ப்பாட்டெல்லாம் எப்படிப்பா தெரியுது? மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோமா? இல்லை, அது போட ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லி 6 42 5 25 11 121 13 169 எப்படி தெரியுது? மனப்பாடம் தான். ஆனால் மனப்பாடங்கிறது கிடையாது. போட்டு மைண்டில் நிற்கிறது தான். அது மாதிரி இந்த சம்மில் போட்டு ஐயோ சலிச்சு போச்சுல, இந்த சம்மாடா இதுவாடாங்கிற அளவுக்கு ஸ்கூல் புக் சம்மை உங்கள் மனசுக்குள்ளே மூளைக்குள்ளே கட்டாயமாக நிறுத்திடுவேன். ஸ்கூல் புக்கில் ஒரு சம்மா உனக்கு ஒரு மார்க் கன்ஃபார்ம்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துடும். அதுக்குன்னு போட்டு பார்க்காம இல்லை. அது அந்த ஸ்கூல் புக் சம்மே தொட்டி கணக்கு நம்பர் மாற்றி கேட்டிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த சம்மே உனக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்கிறேன். அந்தளவுக்கு நீ போட்டு பார்த்து உனக்கு வந்து சலிச்சு போயிருக்கணும்னு நான் சொல்கிறேன். மனப்பாடம் பண்ண சொல்லப்பா, சலிச்சு போயிருக்கணும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதான் மூளைக்குள் கட்டாயம்னு வச்சுருக்கேன் நான். மே 15க்கு மேலே அதை பண்ணுவேன் நான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஓகேங்களா? அவ்வளோதான், இந்த விஷயங்கள் தான். ஸோ இது வந்து நீங்கள் பயந்துக்க தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. தைரியமாக இருன்னா சொல்கிறல சார், என்னன்னாலும் பார்த்துக்கலாம் சார். நான் அடுத்த 70 நாள் வந்து என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நான் அதில் போய் கொடுத்துட்டு வரேனே, என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த தடவை நான் வித்தியாசமான முறையில் வந்து இந்த தடவை வந்து வித்தியாசமான ஒரு முறையை வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நான் அந்த செவிசாய் மெத்தடுக்கு நான் கொடுத்ததே கிடையாது. ஓகேங்களா? ஒரு சில அந்த 500 சம் சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்ததே கிடையாது. பட் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் எடுக்கிறதுக்கான ரீசன், அதில் உழைப்பும் கொடுத்தாகணும், எஃபர்ட், இதுக்கான உழைப்பு எஃபர்ட் எல்லாமே அதிகம். இது எல்லாமே சாதாரண விஷயங்கள் கிடையாது. அவ்வளோ தூரம் நமக்கு இதுக்கான உழைப்பு இருக்குது. நம்ம இப்போ ஒன்று சொல்கிறோம்னா, ஒரு வாக்கு கொடுக்குறோம், நான் கழிச்சு அது இல்லைன்னா நீங்கள் என்ன கேட்பீங்க? எனக்கு வர்ற பாராட்டு எல்லாமே எனக்கு ரிவர்ஸில் வரும். உன்னை நம்பி தாங்க சார் வந்தேன் அப்படின்னு வர்ற பாராட்டு எல்லாமே நானே வாண்டடாக ரிவர்ஸில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமாண்டாவோ இல்லை பேடாவோ எனக்கு திரும்புறதுக்கான சான்சஸ் அதிகம் இருந்தாலும் அதில் நான் வந்து மைண்டில் எடுத்துக்கல. அதை நான் முடிப்புங்கிறது இருக்குது. முடிச்சுன்னா நான் போஸ்டிங் வந்து நிறைய பேர் வாங்கி வச்சுருவேன் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்காக நான் இறங்கி இதில் வந்து செய்ய போகிறேன். வீட்டில் சப்போர்ட் இருக்கனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. வீட்டில் ஃபுல் சப்போர்ட்டு. என் வீட்லேயே அதான் சொல்லுவாங்க, ஒய்ஃபாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் அவ்வளோதான், விட்டுறாத, இந்த தடவை நீ விட்டுறக்கூடாது அப்படிங்கிறாங்க. மேக்ஸிமம் நீ இந்த தடவை நீ எவ்வளோ பேர்த்த பாஸ் பண்ணி வைக்கணுமோ வச்சிரு. போன தடவை எக்ஸாம் இல்லை, இந்த தடவை எவ்வளோ பேர்த்த பாஸ் பண்ணி வச்சிரு. அவ்வளோதான். அது யூடியூப் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், நம்ம பேட்ச் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், ஃபாலோ பண்ணுறாங்களா, கண்ணை முடிவு நம்பி ஃபாலோ பண்ணுறாங்க. கமெண்ட்டில் பார்த்தா தெரியும் நமக்கு. எனக்கே ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகும்.
தெய்வம் தெய்வம் தெய்வம்னு போடுறப்பலாம் என்னடா அது நம்ம எங்கடா தூக்கிட்டு போய் எங்கடா வச்சுருக்காங்க, நம்ம எப்பட்றா நம்ம அவங்கள நம்ம நம்பி வந்து ஒரு நம்ம லைஃபே நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறாங்கடா, நம்ம எப்பட்றா அப்படிங்கிற அளவுக்குலாம் எனக்கு தோணும். தெய்வங்கிற அளவுக்குலாம் நம்ம பெருசாக இது இல்லை, இருந்தாலும் நம்மளை ஏன் அப்படி அந்த அளவுக்கு ஏன் நம்மளை நம்புகிறாங்க, லைஃபே நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, கண்மூடித்தனமாக அவ்வளோ தூரம் நம்மளை பிலீவ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ஹோப், அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு மனசுக்குள்ளே என் மூலமாக இருக்குதுன்னா, அப்போ நான் அதுக்கு நான் பொறுப்பு, அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நான் எடுத்துக்கணும். அவனை நான் முடிஞ்ச வரைக்கும் அவனை நான் கொண்டு போய் நாங்கள் நிறுத்தணும் நான் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். நடக்கும். ஓகேங்களா? நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், 2ல் 1 பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நாளையிலேருந்து ஃபாலோ பண்ணிங்கப்பா. ஓகேங்களா? இன்றைக்கி மேக்ஸ் கூட இப்போ தான் எடுத்துகிட்டு மேக்ஸ் எடுத்துகிட்டு தான் ஸோ ஓகே இந்த வீடியோ ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மேக்ஸ் வீடியோ நாளைக்கு மார்னிங்கே மேக்ஸ் வீடியோவில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஜிகே அதுன்னு நிறைய வரும், ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? இந்த 5 மினிட்ஸ் ஜிகேங்கிறது நாளைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா. அதை நீங்கள் செப்பரேட்டாக நோட் போட்டு எழுதிக்கணும். அதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ பதிவு. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிருஷ்ணபாகடன் கிருஷ்ணன். தேங்க்யூ.